இறை என்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஜோதிட கருத்துக்களை நம்ம கூட அவருடைய அண்ணாமலை ஐயா சொல்லிட்டு வராங்க. இந்த காணொலியில ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து நம்ம ஜோதிட வீடியோ பார்த்துருந்த ஒரு ஃபாலோவர் இவங்க வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக துன்பம் துயரம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சபிக்கப்பட்ட பிறவி தான் தன்னை சொன்னாங்க. ஃபோன் பண்ணும்போது ஒரே அழுகுங்க, அழுதுட்டு தான் பேசுகிறாங்க. அந்த அளவு வாழ்க்கையில் சோகத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட ஜாதகத்தை அனுப்பி இதை கொஞ்சம் ஐயாட்ட கேட்டு சொல்லிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களோட ஜாதக கட்டம் என்னோட மொபைல் இருக்குங்க. ஐயாட்ட கேட்குறேன். ஐயா அதை பற்றி என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம். அந்த அம்மா வந்து பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராங்கய்யா. டேட் ஆஃப் பர்த் வந்து 27/9/1976. ஓகே. பிறந்த கிழமை திங்கட்கிழமை பிறந்திருக்காங்கய்யா. டைம் வந்து இரவு 11:10 PM. சரிங்கய்யா. 27/9/1976 11:10 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. திங்கட்கிழமை. சரியா? புரட்டாசி 11ஆம் தேதி. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். சரியா? இவங்களோட ஜாதக அமைப்பு. இவங்களுக்கு கல்யாணமே ஆகியிருக்காது. ஆமாங்கய்யா, கல்யாணம் ஆகலைன்னு தான் சொன்னாங்க. வயது 50 ஆக போது, திருமணம் ஆகலை. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க குடும்பத்துக்கு யாருக்குமே திருமணம் ஆகலையா. இதுதான் பெரிய சோகம். ஆமாம், இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணமாக பிறந்திருக்காங்க. 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் புதன். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. 6ஆம் இடத்துல சந்திரன். உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது மாந்தியோட 12ல் குரு. ஜாதக அமைப்புங்கய்யா. இதுக்கு காரணம் ஏன் கல்யாணம் ஆகலை? 1976. ஆமாம், 1976 பிறந்திருக்காங்க. ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா பிராமின வம்ச இதை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. சரியா? அவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கனால குடும்பத்தை காலி பண்ணிடும். குடும்பம் டிலே பண்ணி தான் கிடைக்கும். அது ஒன்று. அந்த குடும்பத்தை காலி பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் இல்லாமல் போயிடும். அப்படி மாதிரி அமைப்பு. ஆமாம், இவங்க நம்ம திருமண நாளுக்கு அமையாது. குடும்பம் அமைஞ்சாலும் அதில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடும். அது ஒன்று. அதுக்கு ஒரு சில பரிகாரம் இருக்குது, ஜோதி ரீதியாக பரிகாரம் இருக்குது. அதை அவங்க செஞ்சுருக்காங்க. நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. 6ஆம் இடத்துல சந்திரன். 11ல் கேது மாந்தி. 12ல் குரு. இந்த 2ஆம் இடத்துல சனி வந்து குடும்பத்தை இதாயிரும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து நீச்சம். சரியா? 6ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு, பட் நீச்சம். அப்போ 2ஆம் இடம் கெட்டு போயிட்டா ஒருத்தர் குடும்பம் இருக்காது. 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்காது. சரி, இப்போ ஒரு ஸ்தானமாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கணும். குடும்பம் இவருக்கு அமையுமா அமையாத ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது, வருமானம் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல எப்படி இருக்குது கிரகம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருச்சா அங்கே ஒரு தடை. கல்யாணம் ஆகாததுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா அங்கே நீச்சம் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. ஓகேவா? 2ஆம் இடத்துல அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பகை பெற்று போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருச்சு. 4ஆம் இடத்துல உட்காந்து அது பகை பெற்று போய் உட்காந்துருக்கு. புதனோட வீட்டில் உட்காந்துருக்கு. அது தனக்கு பிடிக்காத வீட்டில் உட்காந்துருச்சு. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு போய் 12ல் மறைஞ்சிட்டார். அப்போ மனைவியோ இருக்கட்டும் இல்லை கணவனாக இருக்கட்டும் அந்த ஸ்தானம் மறைஞ்சிருச்சு. அதுவும் நசுக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் போய் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பலம் பெற்று உட்காந்து ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஆள் தான், இந்த குறையும் இல்லை. சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருச்சு. அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு வந்து தொடர்படுத்தி அந்த கல்யாணத்தை தடை பண்ணிடும். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எந்த இடமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்குள்ள அமைப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து குறை இருக்காது. இவங்க இந்த பொருளாதார அதான் வசதி வாய்ப்புக்கு எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லக்ஸரியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாதது என்ன ஆகுது அப்படின்னா குடும்பத்தில் நசிக்கிறது. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம். 11ஆம் இடத்துல கேது உட்காந்து மாந்தியோடு உட்காந்துருக்கு. சரியா? அப்போ ஏற்கனவே இன்னொருகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நாள் பார்த்திங்கன்னா முற்பிறவியில் இன்னொருத்தர் சொத்தை அபகரிச்சுக்கிறது, இன்னொருத்தரோட வருமானத்தை இவங்க எடுத்து அதை கொடுக்காமல் இருந்திருந்தது. இது மாதிரிக்க ஒரு சபிக்கப்பட்ட இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா. அது என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் கெட்டு போய் 7ஆம் இடம். அப்போ 7 தான் சமுதாயம். சரியா? அதுவும் ஒரு மனைவி. அப்போ 7ஆம் இடத்துலையும் 12 7ஆம் இடம் சமுதாயம் சார்ந்த விஷயத்துலையும் தப்பான அணுமுறையை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பல குடும்பத்தில், அதாவது வந்து தன் இனத்தை விட வேறு ஒரு இனத்தில் உள்ளவங்களை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவமரியாதை பண்ணி அதிலேருந்து அவங்களோட சம்பாத்திய பணத்தெல்லாம் இவங்க வந்து சுரண்டியிருக்காங்க. அது ஒரு அமைப்பு.
அப்போ அந்த குடும்பங்கள்லாம் வந்து சபிக்கப்பட்டு, சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த குடும்பங்கள்லாம் சபிக்கப்பட்டு, இது வந்து இந்த காலகட்டத்துக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐயர் இதில சேர்ந்ததுனால, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது என்ன ஆச்சு? இதோட தோஷத்த நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஜாதகத்தில இவங்க இத பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தியா, சனிய வந்து 2ஆம் இடத்த தொடர்புறுத்தியதுனால, கீழ நீங்க வந்து இந்த 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 தோஷம் இதோட வந்து இத பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பத்தில யாருக்குமே கல்யாணம் ஆகியிருக்காது. இதுக்கு காரணம் அப்படின்னா, அந்த சனி இப்படி 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழ்நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள்ல இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். அப்ப கீழ்நிலை மக்கள் அடித்தட்ட ஏழ்மையான ஒரு பையன கல்யாணம் பண்ணணும் வேற சமுதாயத்தில. இப்படி பண்ணுனா மட்டும் தான் இவங்களோட பாவ கணக்கு தீரும். அதுவுமே பாருங்க, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே கலத்திரக்காரங்க சுக்கிரன் போய் ராகுவோட சேர்ந்துருச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கும்போது, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, மாற்று சமுதாயத்தில மாற்று மதத்தினரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏழ்மையான விஷயத்துலேருந்து பார்த்து, அது வேற ஒரு மதத்தினவரா இருக்கட்டும், வேற ஒரு சமுதாயமா இருக்கட்டும், அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்க வாழ்க்கைக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இடம் குடுக்காது. சரியா? இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, இடம் குடுக்காது. ஏன் இடம் குடுக்காது அப்படின்னா, மிதுன லக்கணமா பொறந்திருக்காங்க. லக்னாதிபதி போய் 4ஆம் இடத்துல பலமா உட்காந்துருச்சு. சரியா? மிதுன லக்கணத்தில லக்னாதிபதி 4ஆம் இடத்துல போய் பலமா உட்காந்துருச்சு. புதன் வலுவா உட்காந்துட்டாரு சூரியனோட சேர்ந்து. இவ்வளோ அறிவாளி. புத ஆதித்ய யோகம் இருக்குது, ரொம்ப அறிவாளி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த லக்னாதிபதி பலம் பெற்று உட்கார்ந்துருந்தனால ஆயில்லாம் தீர்க்கம் தான். பட் ஆனால் இந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்க வைக்காது. கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் கூட சரி ஓகே இன்றைக்கி நமக்கு வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு அந்த தன்னை வந்து இலகுவாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லக்னாதிபதி போய் இவங்க புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல பலம் பெற்று உட்கார்ந்துருந்தனால இது மாதிரி அந்த எண்ண ஓட்டமே அவங்களுக்கு வந்து இருக்காது. இவங்க எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு இனிமேல் வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, அதுவும் 1976 பிறந்திருக்காங்க. இப்படி நினச்சாங்க அப்படின்னா, இந்த கீழ்நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள்லேருந்து வேற ஒரு சமுதாயம், வேற ஒரு மதத்தினரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த மனநிலை மாறணும் ஃபஸ்ட்டு. மாறினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தோஷத்துலேருந்து, ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி பாவங்கள் பண்ணனால தான் இப்படி நடந்திருக்கு. மாந்தி தோஷம் இது வந்து இது மட்டும் இல்லைங்க, பல இது சொல்லியிருக்கீங்க. அது மாந்தி தோஷத்தை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. இதனால தான் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. நிறைய ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இதை தான் சொல்கிறாங்க. இப்போ மாந்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் நம்ம பிணத்தை பாதுகாக்கிறது மாந்தி தான். அப்போ அந்த மாந்திங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே பெருசாக நம்ம எடுத்து பேச மாட்டோம். இதுக்கு காரணம் எப்படின்னா, அதுக்கு வந்து திசை கிடையாது, புத்தி கிடையாது. நமக்கு வந்து அந்த கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த மாந்திங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதை கணக்கு பண்ணுறதே கிடையாது. அது எப்படின்னா, ஒரு நாள்லேயும் அந்த மாந்தி கடந்து போயிட்டுருக்கு. அதனால ஒரு பெருசாக வந்து நம்ம வந்து அதை எடுத்து பேசுகிறது கிடையாது. அப்போ அந்த மாந்தி வந்து கேதுவோட சேரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஜாதகத்தில் கேதுவோட சேரும்போது கேதுவே ஒரு எண்டுங்கய்யா. ஒரு மனிதனோட பிறவியை முடிச்சு வைக்கிறது கேது தான். அப்போ அதோட மாந்தி உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ அந்த இப்போவே விரக்தியில் தான் இருப்பாங்க. இப்போ எப்படின்னா மாந்தி பிணம் போய் உட்காந்துட்டா என்ன ஆகும்? அப்போ நமக்கு நம்ம இறந்த நம்மளோட வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அந்த ஜாதகமே அப்படி இருக்கிற அமைப்பு தான். அப்போ மாந்திங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மாந்தியை பற்றி தனி டாப்பிக்காகவே பேசலாம். ஏன்னா லக்கணத்தில் இருந்தால் ஒரு மாதிரிக்கு செய்வார். லக்கணத்தில் இருந்தால் வம்சத்தை இல்லாமல் ஆக்கிடுவார். லக்கணத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து மாந்தி உட்காந்துருச்சு, தலையில் உட்காந்துருச்சு அப்படின்னா, போய்கிட்டு இருக்க வண்டி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே வந்து இனிமேல் நம்ம இந்த வாழ்க்கை வேண்டாம், போய் வண்டி என்கிட்ட கொடுத்து இறந்துருமாலாம் சிந்தனையை கொடுக்கும். அதே மாதிரிக்கே அவங்க வம்சத்தில் யாரையுமே பெருசாக வந்து இருக்க வைக்காது. அடுத்து இறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னான்னு கேட்டு பார்த்தோன்னா இதாக இருக்குது. அதே மாதிரிக்கே அவங்களுக்கு குழந்தையே பிறந்தாலும் ஊனமாக பிறக்கும் குழந்தை. இந்த மாந்தி யாருக்கெல்லாம் லக்கணத்தில் இருக்கோ குழந்தைய பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். அது மாதிரிக்கே இந்த மாந்திங்கிறது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 2ஆம் இடத்துல இருக்கா பேசுகிறதுலேயே தடங்கள் இருக்கும், பணம் சம்பாதிக்கிறதுல தடங்கள் இருக்கும். அது மாதிரிக்கே மாந்தியை பற்றி தனியாகவே வேணால் பேசுவோம். அது மாதிரி அந்த மாந்திங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜாதகத்தில் அது மாதிரிக்கே ஒரு அமைப்பும் இருக்குது. திருமண தடைக்கு இந்த மாந்தி தான் காரணம் இல்லை, மாந்தி மட்டும் கிடையாது. இவங்க பண்ண பாவம் தான் காரணம். என்னை கேட்டால் முச்சமத்தை பண்ண பாவம் தான் காரணம். இல்லைன்னா எப்படி எல்லாம் அடுத்தடுத்த ஆளுகள் கல்யாணம் ஆகி யாருக்குமே கல்யாணம் ஆகிருக்காது. சரியா? இது பண்ணது முன்னோர்கள் பண்ண சாபம் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதான் சொன்னல, அந்த 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 லக்கணாதிபதி வலுவாக உட்காந்துருக்கனால இது வேறு ஒரு சமுதாயத்துலேயும் வேறு ஒரு மதத்தினரை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இது வரும். அதுக்கு அவங்க வந்து இடம் கொடுக்காது. அதுக்கு இடம் சூரியன் வேறு சேர்ந்து உட்காந்துருச்சுல, அதுக்கு அதுக்கு அவங்க இடம் கொடுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிறப்பாகவே இருக்கும். மனநிலையை மாற்றிக்கணும். இது மாற்றினா தான் பரிகாரம். இது நீ எப்படி தான் நீ மறுபடியும் நீ என்ன தான் பண்ணி கம்பல் பண்ணி ஒரு அவங்க இதிலே நீ பண்ணீங்கனாலும் அது வந்து விடவே விடாது. அடுத்து இந்த பொருளாதாரம் கூட இல்லாமல் நசுக்கப்பட்டுருவாங்க பிறக்கிற. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப 5ஆம் இடத்துல ராகு வந்து அப்படி ஒரு பண்ணாங்க அப்படின்னா பொருளாதாரத்தை கூட அடுத்த பிறவியில் கஷ்டப்படுற மாதிரி சொல்லி வந்துடும். அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஜாதகம்.
நிச்சயம் நிச்சயங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்கய்யா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வயதை மீறி ஒரு திருமணம் நடக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாற்று மதத்தை சேர்ந்த இளைஞரை திருமணம் பண்ணணும். ஆமாம். சரிங்க சரிங்க. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி.